வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஆகஸ்ட் 2025 லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த்து நான் எப்படி மாதாந்திர செலவுகளை கட்டுப்படுத்தி எப்படியெல்லாம் நான் பணத்தை சேமிக்கிறேன், பட்ஜெட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோம். அது எப்படியெல்லாம் நம்ம அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை நான் சேமிக்கிறேன். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஆக்சுவலாக நான் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்குனேன், ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனேன், எவ்வளவு செலவு ஆச்சு, எதெல்லாம் கூட ஆச்சு, எதெல்லாம் கம்மியாச்சு, ஸோ எந்தெந்த விஷயத்தில் நான் மாற்றிக்கணும். ஸோ இந்த பற்றி அனலைஸ் பண்ணுறது, லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணணும். அதை பண்ணால் தான் நெக்ஸ்ட் மந்த் அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அந்த வரிசையில் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட போகிறேன். நீங்கள் எல்லாருமே ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி மாதாந்திர செலவுகளை நான் கட்டுப்படுத்துறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நேராக நம்ம சேனல் பேஜுக்கு போய் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் நம்ம மாதம் வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளையும் நம்ம எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவே இருக்கும். இபி பில்லை எப்படி குறைக்கலாம், இபி பில்லை குறைக்கிறதுக்கு அருமையான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதே மாதிரி பெட்ரோல் செலவை எப்படி குறைக்கிறது அந்த மாதிரி வீடியோ இருக்கும். நம்ம அன்றாட லைஃப்பில் செய்யக்கூடிய அத்தனை செலவுகளையுமே தனித்தனியாக எப்படி ஒவ்வொரு செலவுகளையும் கட்டுப்படுத்துறது அப்படின்னு வீடியோ இருக்கும். தண்ணீரை சேமிக்க எளிய வழிகள், ஒரு கேஸ் சிலிண்டரை எப்படி 2 மாதத்துக்கு மேலே கொண்டு வருது, ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுனால எவ்வளோ பணம் மிச்சமாகுது, சமையலை நீங்கள் எப்படி மிச்சம் பண்ணலாம், சிக்கனம் பிடிக்கலாம், காய்கறி வாங்கும் பொழுது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸு, மளிகை சாமான் வாங்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் பணம் சேமிக்கலாம், வீட்டு வாடகை எப்படி கம்மி பண்ணுறது, ஹோட்டல் செலவை எப்படி கம்மி பண்ணுறது, நம்ம மாதம் வாங்கக்கூடிய மருந்து செலவை எப்படி கம்மி பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொரு செலவுகளுக்கும் எப்படி சிக்கனம் பண்ணுறது, பணத்தை சேமிக்கிறதுன்னு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய சார்ட்டு. கிராசரிக்கு பார்த்திங்கன்னா நான் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருந்தது 3500 ரூபா. எனக்கு 3400 ரூபா செலவாச்சு. ஒரு 100 ரூபா அதில் மிச்சமாச்சு. பால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பணம் அப்படியே கரெக்டாக போயிடும். ஸோ அதில் பெரிய லெவலில் மிச்சம் பண்ண முடியாது. அதனால் அதில் 0 தான். காய்கறி பார்த்திங்கன்னா 1000 ரூபா எடுத்து வச்சேன். வழக்கம் போல் எனக்கு 900 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 900, 850 இல்லை 950, ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் மிச்சமாகும். அதுக்கு மேலே என்னால் மிச்சம் பண்ண முடியாது. 1000 ரூபா ஒதுக்கி வச்சதில் இந்த மாதம் லாஸ்ட் மந்த் எனக்கு 900 ரூபா செலவாச்சு. ஸோ அதில் ஒரு 100 ரூபா மிச்சம். நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் 1200 ரூபா எடுத்து வச்சேன். ஸோ அதில் 1000 ரூபா செலவாச்சு. லாஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா பெருசாக பசங்க சிக்கன் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஒரு நாள் மட்டும் ஃபிஷ் எடுத்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு பெரிய ரேட்டு வரல. 200 சம்திங் தான் ஒரு கிலோ வாங்கினோம். பசங்க ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு நான்வெஜ்ஜே இந்த போன மாதத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் கேஸ் புக் பண்ணல. ஸோ கேஸுக்கு எடுத்து வச்ச பணம் அப்படியே 1000 ரூபா மிச்சமாச்சு. ஆனால் நான் அந்த விலாகில் பார்த்தப்ப 500 ரூபா தானே இருந்துச்சு, 1000 ரூபா மிச்சம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இருக்குது. ஸோ அந்த 500 ரூபா எப்படி செலவாச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பொறுத்த மட்டும் லாஸ்ட் மந்த் எனக்கு 200 ரூபா மிச்சமாச்சு. 1200 எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சிங்கிள் பைக்காக இருக்கிறதுனால நான் வாரம் 250 ரூபா எடுத்துகிட்டு போவேன். 50 ரூபா மணி சேவிங் போட்டுட்டு 200 ரூபா மட்டும் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 200 ரூபா மிச்சமாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெட்ரோல் கவர்லேருந்து நான் 200 ரூபா மிச்சம் பண்ணது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. மெடிசன் எப்போதும் போல் 500 ரூபா எடுத்து வச்சது அப்படியே 500 ரூபா செலவாயிடுச்சு. கேபிள் பார்த்திங்கன்னா 330 ரூபா அப்படியே எடுத்து வச்ச அமௌண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவோம். அதுலேயும் பெருசாக வராது. அடுத்து எனக்கு மெயினாக இபியை பொறுத்த மட்டும் நான் 2000 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு பில் 2500 ரூபா வந்துச்சு. காரணம் நிறையா ஏசி யூஸ் பண்ணோம்.
நான் வந்து நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டாலும் அதை நான் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக என்னாலேயும் இபி பில்லை குறைக்கலாம். பட் ஆனால் வேறு வழி இல்லை. இங்கே ட்ரிச்சிலலாம் வந்து வெக்க தாங்கலை. இன்னுமே இந்த வீடியோ எடுக்கிற இன்றைக்கி கூட அவ்வளோ வேர்த்து தான் ஊற்றுது. ஸோ இன்னும் சம்மர் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் எனக்கு இந்த தடவை 500 கூட வந்துச்சு. அந்த 500 நான் கேஸ் பணம் மிச்சம் பண்ணதுலேருந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு காட்டினேன். வேறு வழி இல்லை. இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். எல்லார் வீட்லேயுமே நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று மிச்சம் பண்ணுவோம், இன்னொன்றில் கோட்டை விட்டுருவோம். சரி, எனிவேஸ் நம்ம வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கும் வந்து 1000 ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன். 1300. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியலன்னா ஃபாலோ பண்ண முடியல. அந்த அளவுக்கு பசங்களோட தொந்தரவு. எப்போ பார்த்தாலும் பேக்கிங். பட் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். பேக்கிங் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிவிட்டு வீட்டில் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் செய்யணும். ஸோ இந்த தடவை இந்த மாதம்னா கொஞ்சம் வீட்டில் எங்களால் செய்ய முடியல. ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை வந்து ஒரு கேக் மேலாலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஒன் டே வந்து கேக் வந்து ஆஃபரில் வாங்கினோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் நிறைய செலவு பண்ணதுனால ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 300 எக்ஸ்ட்ரா. பட் 1300 ஸ்நாக்ஸுக்குங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு ஆடம்பரமான செலவாக நான் நினைக்கிறேன். இன்னுமே கம்மி பண்ணணும். 500 தான் வரணும். மோஸ்ட்லி வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே 550 மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து வைப்பேன். அது ஒரு மாதம் கூட என்னால் என்ன செய்ய முடியலைன்னா மிச்சம் பண்ண முடியல. ஏதாவது ஒரு இதர செலவுகள் வந்துடுது. நம்ம மேரில் சொன்ன செலவுகள் இல்லாமல் ஏதாவது இதர செலவுகள் கண்டிப்பாக வரதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்து. அதை ஒன்றுமே தவிர்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஏதாவது மருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஹேர் கட் பண்ணுறது, இல்லை நான் ஷேவ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்க தான் செய்யும். எனக்கு வந்து என்ன மாதிரி வரும்னு பார்த்திங்கன்னா ஹேர் கட்டுக்கு பசங்களுக்கு எனக்கு ஹேர் கட் போகும், ஷேவிங் போகும். டக்குன்னு எங்கேயாவது ஒரு தூரமாக போகும்பொழுது இப்போ என்கிட்ட பைக் இல்லையா, ஸோ நல்லா ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எனக்கு அதர்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக வருது. இதை நான் ஏதாவது ஒரு மாதம் அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் 10 செலவு மட்டும்தான் பண்ணணும்னு நினப்பேன். பட் ஆனால் முடியாது. சில சமயம் இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 மிஞ்சிரும். அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ அப்போ ஓவராலாக வந்து 13,000 நான் பட்ஜெட் போட்டு 12,200 நான் செலவு பண்ணியிருக்கேன். போன மாதம் நான் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 800. ஸோ நீங்களும் போன மாதம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிங்க, எவ்வளவு பணம் மிச்சம் பண்ணிங்க, ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.